அம்மா சேவல் கூவுது. நாம் இன்னைக்கு கட்டுத்தர டூர் காமிக்கலாமா? எல்லாரும் ஹோம் டூர் காமிக்கிறாங்க. கட்டுத்தர டூர் காமிக்கலாம். டூர் காமிக்கலாமா? சரி வாங்க, அப்படியே வாங்க. நம்ம வந்து இதான் முளைக்குச்சி, நம்ம முளைக்குச்சின்னு தானே சொல்லுவோம். இதை அப்படியே இந்த முளைக்குச்சிலுங்க வரும், பாசமாக வருது. அப்படியே மாடு இங்கே மாட்டை தொடுங்க. என்ன பண்ண தீனி போடுவாங்கண்ணா? ஓ சரி சரி. இங்கே மாட்டை தொடுங்க பார்க்கலாம். நிற்க மகம்னு. சரி சரி சரி. இங்கே ஒரு மாடு இருக்குதுங்க. அப்புறம் வந்து இது ஒரு இங்கே ஒரு மாடு கட்டியிருப்பாங்க மரத்துக்கடியில். உங்களுக்கு வெய்ய டைம்லையெல்லாம் வந்து இது வேப்ப மரம் நல்லா குழுன்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே கட்டிடுவோம். இதுக்கு இதுதான் இது கல் பண்ணை ஏனுங்கம்மா? கல் பண்ணைன்னு தானே சொல்லுவோம். தொட்டின்னு சொல்லலாம், பண்ணைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றி தவிடு நம்ம அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா, முளைக்குச்சியில் கட்டிட்டோம் அப்படின்னா இப்படி குடிச்சிக்கும். இதில் ஒன்று தான் இருக்குது, மாற்றி மாற்றி கட்டிட்டோம்னா எல்லாம் குடிச்சிக்குங்க தண்ணி ஊற்றினோம்னா. அப்புறம் இதுதாங்க எங்களுடைய கட்டுத்தரை டூர். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வெள்ளாடு கட்டியிருப்போங்க. இந்த ஷெட்டுக்குள்ளே வெள்ளாடு கட்டியிருப்போம். இங்கே வருங்க அந்த பட்டுப்பூச்சி தலைங்க, இதெல்லாம் பட்டுப்பூச்சி தலை. மழை வந்தால் இந்த ஷெட்டில் பிடிச்சி கட்டிடுவோங்க மழை வந்துச்சுன்னா. அப்புறம் இது மாட்டை இந்த ஷெட்டில் கட்டிடுவாங்க. ஏனுங்க இதுதான் வந்து மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, மாட்டை பிடிச்சி இதுக்குள்ளே இந்த ஷெட்டுக்குள்ளே கட்டிடுவோங்க இதுக்குள்ளே. அப்புறம் எங்களுக்கு கோழியெல்லாம் கொஞ்சம் ஒரு 4-5 கோழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5-6 கோழியே இருக்கும் எங்களுது. இங்கே எல்லாம் அடப்படுக்க போகுதுங்க. எல்லாம் இந்த சன்செட் ஆனவனைங்க எல்லாம் போய் இப்போ படுக்க தூங்க போயிருங்க. இங்கே வருங்க, மேலே வருங்க, எல்லாம் தூங்க போகுதுங்க. இந்தா வருங்க, இந்தா அடப்படுக்கிறதுல அணையிறது இதெல்லாம். ஆனால் நம்மளது ஏகப்பட்ட கோழி மேலே முட்டை விட்டுனே அடப்படுத்திருக்கும் படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருந்தா இங்கெல்லாம் போய் மேலே போய் எல்லாம் தூங்க போயிருங்க. செட் ஆனவனே தூங்க போயிடும் எல்லாமே. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆடுலாம் கட்டியிருப்போங்க. இதுக்குள்ளே ஆடு கட்டி நம்ம எப்பயுமே தலை இலை அதுக்கு தேவையான இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு மேலே வந்து ஒரு கயிறு கட்டி இப்படி தான் வந்து கயிறு கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இப்படி ஆடெல்லாம் இப்படி சாப்பிட்டுக்கும். இப்படி தாங்க நாங்கள் கட்டி விடுவோம். மேலேருந்து கயிறில் இப்படி தான் கட்டி விடுவோம். அதுங்க சாப்பிட்டுக்குங்க. அதுங்கெல்லாம் வந்து ஏனுங்க இந்த 2க்கும் கட்டலையா? ஓகே. இங்கே பாருங்க அம்மா எப்படி இலை எடுத்து அந்த இலையெல்லாம் பாருங்க எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. இதென்ன இலை? ஆட்டு மசாலா. ஆட்டு மசாலு. சவுண்டாலு. இது பட்டுப்பூச்சி இலை. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இதுலயும் கொஞ்சம் கொஞ்சமாவா? சத்தமா பேசுங்கம்மா. எல்லா ஆட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு 3 தலையும் 3 இலையும் வச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கட்டிடுவீங்களா? இங்க வருங்க எப்படி கொண்டே கட்டுவாங்கன்னு வருங்க. இதுதாங்க எங்க கட்டுத்துறை டூர். தெரியுதான்னு பாருங்க. வச்சு அப்படி டைட் பண்ணி விட்டுருவாங்க. இதான் அவங்க எப்படி முடிச்சு போடுறாங்க வருங்க. அப்படி வச்சு டைட் பண்ணி விட்டுருவாங்க. அதுங்க வேஸ்ட் பண்ணாத எல்லாம் சாப்பிட்டுக்குங்க. எல்லாம் வேஸ்ட் பண்ணாத இப்படி சாப்பிட்டுக்குங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்டுக்கெல்லாம் கொம்பு இல்லைங்க. எல்லாம் கொம்பு இல்லாத ஆடு தான் இருக்குது. ஏதோ ஒரு அந்த ஆட்டுக்கு லைட்டாக கொம்பு இருக்குது. இதுக்கு லைட்டாக கொம்பு இருக்குது. இது கொம்பு இல்லாத கெடா. இது கெடா கொம்பு இல்லாதது. இது அம்மா கொண்டு வர்றாங்க. பட் இது வந்து எப்படாவது கொண்டு வராங்கன்ட்டு இழுத்துட்டு இருக்குது. இங்கே பாருங்க அது எப்படி முடிச்சு போகிறாங்க பாருங்க. அந்த தலை இப்படி ஒரு ரவுண்ட் வந்து அங்கே பாருங்க அந்த நாட் பாருங்க எப்படி போட்டு
இப்படி டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டு தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? அப்புறம் ஒரு அப்படி டைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது ஒரு அது உருவாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். இது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது, இது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது. தெரியுதுங்களா? இது இதில் சாப்பிட்டுக்கும், இந்த ஆடு இதில் சாப்பிட்டுக்கும். அது வைக்கபிள். இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கெல்லாம் தனியாக இந்த பக்கம் கட்டிக்கிட்டாங்க. பாருங்க எல்லாம் கோழி தூங்க போயிடுச்சு. தான் இங்கே வருங்க, கோழியெல்லாம் தூங்க போயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இல்லை தெரியுதுங்க, வெளிச்சம் தெரியுது. அவருங்க எல்லாம் தூங்க போயிடுச்சு. எல்லாம் மேலே ஏறி சன்செட் ஆனோடனே தூங்க போயிடுதுங்க எல்லாம். ஓகே, இங்கே ஏதோ சைடில் இங்கே ஒரு கோழி இருக்குது பாருங்கதா, தெரியுதுங்களா? அதான் இங்கே ஒரு கோழி இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் கட்டுத்தர டூர். மாடு இங்கே இருக்குது. இந்த முளைக்குச்சிலையும் கட்டிக்குவோம். கொஞ்சம் வெயில் டைமில் இதுதான் முளைக்குச்சி. இதுக்கு பேர் தான் முளைக்குச்சி. இதுலேயும் கட்டிக்குவோம். இங்கே மரத்துக்கடியில் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. வெயில் டைமில் இந்த மரத்துக்கடியில் இதில் கட்டிக்குவோம். இந்த இங்கே இருக்குது பாருங்க. இந்த வேப்பம் பெரிய மரமாக இருக்குது. வேப்ப மரம் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அதனால் வெயில் டைம்லாம் இதில் கட்டிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவ்வளோதாங்க. இதுதாங்க எங்கள் கட்டுத்தர டூர். அது தட்டு போகுது, படுத்தா போட்டு முடிவு. இது இதுதான் மாட்டுக்கு போகிற பில்லுங்க. இது மாட்டுக்கு போகிற நாங்கள் சிம்பிள் தானே, இது சிம்பிள்னு சொல்லுவோம். பில்லுக்கரணைன்னு சொல்லுவாங்க, சிம்பிள்னு நம்ம எங்கள் ஏரியாவில சிம்பிள்னு சொல்லுவாங்க, பில்லுக்கரணைன்னு சொல்லுவாங்க. இதுதான் மாட்டுக்கு போடுறது. எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம். ஏன்னா நைட்டு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டாந்து ரெடியாக வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை டைமு நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னா இது தட்டு போருங்க. இந்த தட்டை இந்த சோளம் இருக்குது பாருங்க, அது போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருப்போம். இந்த தட்டை எடுத்து போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சாப்பிடும் மாடு. வக்கிப்பில்லும் போடலாம், இந்த தட்டும் போடலாம்.